புழல் சிறை வளாகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைகிறார். சிலம்பரசன், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை புழல் சிறையில் முதல்வர் ஜோசப் விஜய் திடீர் ஆய்வு செய்து வருகிறார். கைதிகள் குறைகள், உணவு மற்றும் போதைப் பொருட்கள் பழக்கம் குறித்து அது அதிகாரியிடம் நேரடியாக நடத்தி வருகின்றார். ஆண் பெண் சிறை ஆய்வு மற்றும் லஞ்சம், செல்போன் பயன்படுத்தும் போதைப் பொருள் பழக்கம் மற்றும் லாக்அப் டெத் குறித்து அதிகாரிகள் கடுமையாக எச்சரித்து வருகிறார். புழல் சிறையில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கைதிகள் குறைகள் நேரடியாக விசாரணை நடத்தி வருகிறார். சென்னை மாநகராட்சி காவல் ஆணையருக்கு உட்பட்ட புழல் சிறை வளாகத்தில் தமிழ்நாடு ஜோசப் விஜய் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வின் போது சிறையின் டிஜிபி சந்திர உள்ளிட்ட பல துறையில் உயர் அதிகாரிகளும் மற்றும் புழல் சிறை அதிகாரி உடனிருந்து கூறப்படுகிறது. புழல் சிறையில் இருந்து உள்ளிட்ட ஆண் சிறை மற்றும் பெண் சிறைக்கு இரு பகுதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக சிறையில் கைதிகள் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சுவையாக வழங்கப்படுகிறதா, உணவு தொடர்பான கைதிகள் ஏதேனும் குறைகள் உள்ளதா என்பது குறித்து அதிகாரம் கேட்டறிந்து வருகிறார். மேலும் சிறையில் கைதிகளின் தேவையான அடிப்படை வசதி குறித்து சிறையின் நிர்வாகம் தொடர்பான எந்த அளவுக்கு இருக்கிறது என்று அவர் விசாரித்து வருகிறார். இதற்கிடையே புழல் சிறைக்கு போதைப் பொருள் பழக்கம் ஏற்பட்ட வகையில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்று சிறை வளாகத்திற்கு எந்தவிதமான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக சிறையில் காவலர்கள் மூலம் லஞ்சம் பெறுவதாக விதிமுறைகள், செல்போன்கள் பயன்படுத்துகிறார்களா, சிறையில் போதைப் பொருள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு செல்கிறாரா என்பது குறித்து அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் மேலும் சிறை கைதிகள் பாதுகாப்பு மற்றும் அவர்கள் துறைகள் தொடர்பாக தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று எந்தவித காரணத்துக்காக சிறையில் லாக்அப் டெத் போன்ற அதிர்ச்சிகரமான சம்பவம் ஏற்பட வகையில் உரிய முன்கூட்டிய முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளும் கூறியுள்ளார். பெண் சிறையில் ஆய்வு மேற்கொண்ட போது முதலமைச்சர் அங்கு பெண் கைதிகள் குறைகள், அவர்கள் வழங்கப்பட உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். உதய அதிகாரிகள் நிர்வாகிகள் தொடர்பான அதிகாரிகள் தற்போது புழல் சிறையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த சிறை நிர்வாகி கைதிகள் மற்றும் பாதுகாப்பு, உணவு தரம் போன்றவற்றில் போதைப் பொருள், செல்போன் மற்றும் பயன்படுத்த கூடாது என்றது அறிவுரை வழங்கி வருகிறார். இது மட்டுமின்றி இல்லாமல் தீவிரமாக கண்காணிக்கும் சிசிடிவி கேமரா மற்றும் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகள் எந்த எச்சரிக்கை விடுத்து வருகிறார். இது குறிப்பாக முதல்வர் வருகை ஒட்டி மத்திய சிறை சுற்றி உள்ள பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு வருகிறது. முக்கிய சாலைகளில் தீவிரமாக கண்காணிப்பு ஈடுபட்டு வருகிறது. வாகனங்கள் ஓட்டி இருக்கக்கூடிய அந்த புழல் பிரதான சாலையும் கடுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நீண்ட வரிசை அணிவகுத்து நிற்பதால் புழல் வழியாக செல்லும் அனைத்து வாகனங்களும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை உள்ளாகி வருகின்றன. இது மட்டுமின்றி இல்லாமல் அந்த புழையில் இருக்கக்கூடிய அந்த சிறை கைதிகளுக்கு எந்த மாதிரி உணவுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் எந்த மாதிரி இருக்கிறது என்று குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் பத்மநாபன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.